வணக்கம். இன்னைக்கு நாம இந்த மாரீசன் படத்தோட புது ட்ரெய்லர் வந்திருக்கே, அத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலாம்னு இருக்கோம். ஆமா, ட்ரெய்லர் பார்த்தாச்சு. சில செய்திகள், தகவல்கள் எல்லாம் வச்சு இதுல என்ன இருக்கு, கதை எப்படி போகும்னு கொஞ்சம் யோசிக்கலாம். இதுல முக்கியமா என்னன்னா, மாமன்னன் பெரிய ஹிட் ஆச்சே. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் ஃபஹத் ஃபாசிலும் வடிவேலு மறுபடியும் சேர்ந்து பண்றாங்க. ஆனா இது ஒரு காமெடி டிராமாவா? கரெக்ட். முற்றிலும் வேற ஒரு ஜானர். அதனால எதிர்பார்ப்பு பயங்கரமா இருக்குல்ல. அந்த எதிர்பார்ப்பு ட்ரெய்லர் பூர்த்தி பண்ணிச்சான்னு பார்க்கலாம். நீங்களும் கேட்டுட்டே வாங்க. நிச்சயமா. ட்ரெய்லரோட ஆரம்பமே, அதாவது அந்த கதை கருவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஃபஹத் ஃபாசில் தாயான்னு பேரு. அவரு வடிவேலோட வேலாயுதம் பிள்ளை கேரக்டரை ஏமாத்தி பணம் பறிக்க பிளான் போடுறாரு. ஆமா. ஆனா அந்த ட்விஸ்ட் எங்க வருதுன்னா, வேலாயுதம் பிள்ளைக்கு அல்சைமர் இருக்குன்னு தெரிய வருது. சரியா சொன்னீங்க. அவர் ஏடிஎம் பின் நம்பர் மறக்கிறது, வீட்டுக்கு வழி தெரியாம நிக்கிறது, இதெல்லாம் காட்டுறாங்க. ஆமா. ஆரம்பத்துல ஃபஹத் ஒரு உவமை சொல்றாரு, மீன் கொக்கு பத்தி. ஓ ஆமா ஆமா, ஆழத்துல நீந்துற மீன் வானத்துல பறக்கிற கொக்குக்கு எப்படி இரையாகுதுன்னு. அதுவும் திருவண்ணாமலைக்கு பணம் கொண்டு போற வடிவேலுவை குறி வைக்கிறதோட பொருந்தது. ஆனா அது மேலோட்டமான அர்த்தமா இருக்குமோ? ஏன்னா இங்க நிலைமையே தலைகீழா மாற வாய்ப்பு இருக்குல்ல. எப்படி சொல்றீங்க? இல்ல, அல்சைமர் இருக்கிற ஒருத்தரை, அதாவது இறைன்னு நாம தப்பா நினைக்கிறவரை ஏமாத்துறது அவ்வளவு சுலபமா இருக்குமா? அவரோட நிலைமை கணிக்க முடியாததான் இருக்கலாம். நல்ல பாயிண்ட். இது மாமன்னன் மாதிரி ஒரு சீரியஸ் சோஷியல் டிராமா இல்ல, இது வேற. கண்டிப்பா. அந்த படத்துல இருந்து இங்க வர்றப்போ அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகும், அதுவும் இந்த மாதிரி ஒரு கதைக்களத்துல, அதுதான் பெரிய கேள்வி. அந்த திருவண்ணாமலை பயணம் தான் முக்கியமா இருக்கும் போல தெரியுது. ஆமா, ட்ரெய்லர் அதை நல்லா கோடிட்டு காட்டுது. ஒருத்தரை ஏமாத்த முயற்சி பண்ணும் போது வர்ற சிக்கல்கள், அதுல இருந்து வர்ற அந்த ஹியூமர், அப்புறம் எமோஷன்ஸ் எல்லாம் கலந்துருக்கும்னு தோணுது. சில காட்சிகள்லாம் மனசுல அப்படியே நிக்கிது. வடிவேலு ஏடிஎம் பின் கேட்டதும் முழிக்கிறது, அப்புறம் எதுக்குடா திருவண்ணாமலைக்கு போகணும்னு ரொம்ப இன்னசென்ட்டா கேக்குறது, அப்புறம் அந்த பைக் சீன் ஒரே கியர்ல போறத கேக்குறது, இதெல்லாம் சிரிப்பு வர வைக்குது. ஆனா அதே சமயம் ஆமா, அந்த டயலாக், என்ன நானே மொத்தமா மறந்துடுவேணும்னு பயமா இருக்குன்னு அவர் சொல்ற இடம் மனசை தொட்டுச்சு. கரெக்ட். அந்த நகைச்சுவைக்கும் அந்த சோகத்துக்கும் நடுவுல படம் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் ஆகணும். ஒருவேளை அந்த நோயோட சீரியஸ்னஸ இந்த மாதிரி லைட்டரா சொல்ற ட்ரை பண்றாங்களோ? இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப சென்சிட்டிவா கையாளணும் இல்லையா? நிச்சயமா. இங்க ஃபஹத் வடிவேலு ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப முக்கியம். இது வெறும் ஏமாத்துறவர் ஏமாறுபவர் மாதிரி இல்லாம, ஒரு கட்டத்துக்கு மேல வடிவேலுவை பாத்துக்க வேண்டிய ஒரு நிலைமை ஃபஹத்துக்கு வரலாமோ? ஏன்னா அந்த ட்ரெய்லர்ல ஒரு டயலாக் வருதே, அவர்கிட்ட நல்லா நடிச்சு நம்பிக்கையை சம்பாதி அப்படின்னு. ஆமா, கேட்டேன். இது அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு எதிர்பாராத பாண்டிங், ஒரு பிணைப்பு உருவாகலாம்ங்கறத காட்டுதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாத்தியம் இருக்கு. அப்படி ஒரு பிணைப்பு உருவாகிறதுக்கான அறிகுறி தெரியுது. அப்போ அந்த கமல்ஹாசன் ரெஃபரன்ஸ் மூன்றாம் பேரை மாதிரி சைகை பண்ணி ஞாபகப்படுத்த சொல்லும்போது ஃபஹத் சொல்றாரே, ஐயோ நான் ஒன்னும் அவர் மாதிரி அவ்வளவு பெரிய நடிகர் இல்லையேன்னு. ஆமா, அது நல்ல காமெடியா இருந்தாலும் சில சமயம் இந்த மாதிரி டைரக்ட் ரெஃபரன்ஸ் கொஞ்சம் தேவையில்லாத கம்பாரிசன் மாதிரி தோணுமா உங்களுக்கு? இல்ல ஓகேவா? அது எப்படின்னா, சிலருக்கு ரசிக்கலாம், சிலருக்கு நீங்க சொல்ற மாதிரி தோன்றலாம். அது அந்தந்த பார்வையாளரை பொறுத்தது. சரி, படத்தோட மத்த டெக்னிக்கல் டீமையும் சொல்லிடலாம். ஆமா, சொல்லுங்க. சுதீஷ் சங்கர் டைரக்ஷன், மியூசிக் யுவன் சங்கர் ராஜா. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரிக்கிறாங்க. பெரிய பேனர். அப்புறம் இன்னொரு விஷயம், ரொம்ப வருஷம் கழிச்சு வடிவேலுவும் கோவை சரளாவும் இதுல ஜோடியா வராங்க. ஓ அப்படியா? அதுவும் ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். கண்டிப்பா. படம் ரிலீஸ் தேதியும் சொல்லிட்டாங்க, ஜூலை 25, 2025. ஓ சரி சரி. சோ இதெல்லாமே படத்துக்கான எதிர்பார்ப்பை கூட்டுது. ஆக மொத்தத்துல பாக்கும்போது இந்த ட்ரெய்லர் ஒரு சிம்பிள் காமெடி படம் மாதிரி இல்ல. அல்சைமர் நோயை மையமா வச்சு ஒரு ஏமாத்து வேலை, அதுல வர்ற எமோஷனல், அதே சமயம் ஃபன்னியான சம்பவங்களா இருக்கும்னு ஒரு ஐடியா கிடைக்குது. சரியா சொன்னீங்க. மாமன்னன்ல பார்த்த ஃபஹத் வடிவேலுவை இங்க முற்றிலும் வேற மாதிரி பார்க்க போறோம்னு நல்லா தெரியுது. உண்மைதான்.